தொலைபேசி வாயிலாக முன்னாள் தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மேடம், திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் மட்டும் இல்ல, கதாநாயகியும் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர். இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். உங்க பார்வை. கதாநாயகனும் கதாநாயகியும் உள்ள நாடகம் என்று தான் நான் சொல்லுவேன். கதாநாயகம் இந்த கதாநாயகன். ஏன்னா ஏற்கனவே உள்ள பழைய படத்தையே உங்களால ஓட்டி முடிக்கல. புதிய படம் ஒன்று கதாநாயகன் கதாநாயகியோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் போன முறை பெண்களுக்கு சொல்லப்பட்டது. 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்கிறோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம், அதுக்கப்புறம் அப்பப்ப நாங்க அந்தந்த மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கிறோம். இது எல்லாமே பல திட்டங்கள் அவர்களை நிறைவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. இன்னொன்று, இதில் பல திட்டங்கள் மத்திய அரசின் தொடர்புடையது. உதாரணத்திற்கு டயாலிசிஸ் திட்டம். டயாலிசிஸ் திட்டத்தின் பெயரே பிரதமரின் டயாலிசிஸ் திட்டம் தான். மாவட்டம் தோறும் டயாலிசிஸ் கொண்டு வந்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதை விரிவுபடுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்துல 1500 ரூபாய் உதவியோட அது அட்டல் திட்டம் என்று அட்டல் பிகாரி வாஜ்பாயை வச்சு அட்டல் ஸ்கில் மேம்பாடு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஏறக்குறைய அதுதான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான பாலுக்கான முகர்வு திட்டமா இருக்கட்டும், எல்லாமே இதுல நிறைய மத்திய அரசிடம் இருக்கும் திட்டங்கள் தான் இவங்க விரிவுபடுத்தப்பட்ட திட்டங்களாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக டோக்கன், அதாவது 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். டோக்கன் நான் பயந்துட்டேன், டாஸ்மாக்கு தான் டோக்கன் கொடுக்கறாங்களோ, ஏன்னா அந்தபடிதான் அந்த ஆட்சி போய்கொண்டு இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க முதல்ல சொன்னதுல டாஸ்மாக்கு நான் எண்ணிக்கையை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு தனியார் நிறுவனமும் ஒரு மத்திய நிறுவனமும் எடுத்த கணக்கெடுப்புல ஒருவர் குடிகாரராக ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் 6000 ரூபாய் வரை அந்த குடும்பத்தில் இருந்து டாஸ்மாகிற்கு போகிறது. அதை கட்டுப்படுத்தாமல், எல்லா ஆட்சியும் உடனே அதை எடுத்துருவோம்னு சொல்லல, ஆனாலும் அதை கட்டுப்படுத்தாமல் பெண்களுக்கு கொடுத்தால் இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு சென்று சேரும்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு, சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அது ஏற்கனவே மத்திய அரசுல திட்டம் இருக்கு. லாக்பதி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. நான் கூட சமீபத்துல கூட 3 லட்சம் 4 லட்சம் நாங்க சுய உதவி குழுக்களுக்கு பயன் கொடுத்தோம். இது அப்பட்டமான மத்திய அரசின் திட்டம். சிறுபான்மையினருக்கு கடன் உதவி திட்டமும் மத்திய அரசோட திட்டம் தான். பிரதமரின் 15 அம்ச திட்டம் இருக்கும். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படுகிறது. அதனால இதுல எதுவுமே எனக்கு புதுசா எதுவும் தெரியல. ஏற்கனவே நிறைவேற்றப்படாத திட்டங்கள். இன்னொன்று, மத்திய அரசு திட்டங்களுக்கு பெயர் மாற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான். ஓகே, பட் நீங்க மத்திய அரசு திட்டங்கள்ங்கிற உங்களோட விமர்சனத்தை வைக்கிறீங்க. பட் அதை தாண்டி இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு 2-3 தேர்தல் அறிக்கை இருக்கு. அதிமுகவினுடைய பிரதான தேர்தல் அறிக்கை இருக்கு, திமுக இருக்கு, தாவேகா இருக்கு. இதெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எதை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, உதாரணத்துக்கு இப்ப அதிமுக ஃப்ரிட்ஜ் தரங்குது. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க உங்களுக்கு கூப்பனா கொடுத்துடுறோம், நீங்க ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க, மைக்ரோவேவ் வேணா மைக்ரோவேவ் வாங்கிக்கோங்க, அவங்க வீட்டுல எது இல்லையோ வாங்கிக்கோங்கன்றாங்க. இது மோர் பிராக்டிக்கல் அப்ரோச்சா உங்களுக்கு தெரியல? இல்ல, பிராக்டிக்கல் அப்ரோச்னா நான் பெண்களுக்கு எது கிடைச்சாலும் நான் அதுக்கு எதிராளி கிடையாது. ஏன்னா பெண்கள் கடுமையா உழைக்கிறாங்க எல்லாம். ஆனா என்னோட கனவு என்னன்னா, பெண்கள் இத மாதிரி தற்காலிகமாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு பதிலா அவங்க மைக்ரோவேவ் ஆகணும், இல்லனா வீடோ இல்லனா ஃப்ரிட்ஜோ அவங்களே வாங்கி கொள்கின்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர்களை மேம்படுத்துகிறோமா என்பதுதான். இதெல்லாம் ஒரு ஆட்சிக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போயிடும். உங்க கூட்டணி கட்சி இதே தானே செஞ்சிருக்கு. அவங்க ஃப்ரிட்ஜ் தரேன்னு தானே சொல்லிருக்காங்க, 10,000 பணம் போடுறேன்னு தானே சொல்லிருக்காங்க. இல்ல, அது கரெக்ட். கூட்டணி கட்சி இப்ப சொல்றாங்க. அதான் சொன்னேன், நான் பெண்களுக்கு எது கிடைச்சாலும் அது நான் எதிர்த்து சொல்லல. ஆனா தொலைநோக்கு திட்டம் என்று வரும்பொழுது மகாராஷ்டிரால 74 லட்சம் பெண்களுக்கு லாக்படி 1 லட்சம் கொடுத்து அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்கினார்கள். அது மாதிரி திட்டங்கள் வரும். அதுவும் இதுல இருக்குல்ல, நீங்களே இதை குறிப்பிட்டு சொன்னீங்கல்ல, செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி குழுக்களுக்கான கடன் கொடுக்கிறது, தொழில் முனைவோர் ஆக்குறது. சுய உதவி குழுக்களுக்கான கடன் ஏற்கனவே மத்திய அரசோட திட்டம் தான். தனிப்பட்ட முறையில பெண்களுக்கு 74 லட்சம் பெண்களுக்கு 1 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராலையும் பீகார்லயும். அந்த மாதிரி திட்டங்கள் தனிநபர்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒருவரை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டம். நீங்க எனக்கு நான் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். ஆனா
ஒரு லாங் டேர்ம், அது இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளா இல்ல இருக்கட்டும், இப்போ மண்டல வாரியாக இப்போ வந்து மேற்கு மண்டலத்துக்கு தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், டெல்டா மண்டலத்துக்கு வந்து விவசாய வளர்ச்சியா இருக்கட்டும், ஒரு மண்டல வாரியாக வளர்ச்சி திட்டங்களை, சிறப்பு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர போறோம். 20,000 கோடி வரைக்கும் நாங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. கிராமப்புற சாலைகள் பத்தி பேசுறாங்க. பெண்கள் வந்து வேலைக்கு செல்றதுக்காக குழந்தைகள் காப்பகம் வந்து ஏற்படுத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்கள்ல சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே பெண்களுடைய மேம்பாட்டுக்கானதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது கிராம சாலைகள் ஏற்கனவே மத்திய அரசோட திட்டம். கிராம சடக் யோஜனான்றது மத்திய அரசின் திட்டம். அதே மாதிரி பெண்களுக்காக அந்த அவர்களுக்கான ஒரு அவங்களை துணை நிற்கின்ற திட்டங்கள் பல இருக்கின்றன. ஆனா இந்த ரீஜன் வைஸா நான் என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா, திமுக முதல் வாட்டி ஆட்சிக்கு வரல. 4 டெல்டா ரீஜன் இப்பதான் அவங்க பார்க்கல, மேற்கு ரீஜன் அவங்க இப்பதான் பார்க்கல. 6வது முறை ஆட்சிக்கு வந்த பின்பும் இப்படித்தான் இவங்க வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான். ஒரு செக்மெண்ட் மேம்படுத்திட்டோம், இந்த பகுதியில எல்லாம் கிடைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைதராபாத்தோட நியூ சிட்டிக்குள்ள போய் பாருங்க. அந்த நியூ சிட்டில வந்து நீங்க பாத்தீங்கன்னா கனடா மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்து இவங்க வந்து செய்யல. இனிமையும் வாக்குறுதிகள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ரைட். நன்றி டாக்டர் தமிழிசை, விரிவாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை பற்றி முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியதை கேட்டோம். அவங்க அஃப்கோர்ஸ் வழக்கம் போலவே அவங்களுக்கு வந்து நிறைய விமர்சன பார்வைகள் இருக்கிறது. இது நிறைய வந்து மத்திய அரசு திட்டங்களை பெயர் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க.